கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பைபிள் வாசிச்சாச்சு, ப்ரே பண்ணியாச்சு, ஆண்டவர் நல்லா பிடிச்சாச்சு. என்ன செய்யலாம்? டைம் இருக்கு. கடவுளோட பிள்ளையா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களும் ஆண்டவர் சரியா செஞ்சு. ஓகே, நல்லா யோசித்து கொண்டு இருக்கோம். சொல்லுவாங்களே, எந்த நேரம் அந்த ப்ரே பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேற ஒண்ணுமே செய்யாம. அதுதான் சேர்ந்த ஒரு சட்டை. ஆனா இவர் எப்படியாச்சும் நம்மள வழிக்கு கொண்டு வர பாப்போம். கட்டாயமா ட்ரை ஒன்று பண்ணுங்களே பாப்போம். ஒரு டோக்கன் பண்ணி பார்க்கணுமா? கட்டாயமா ட்ரை. ஹலோ ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட், how are you? Fine. என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்தாலும் தெரியல. உண்மைக்குமே என்ன யாரும் தெரியாதா? எல்லாமே தெரியாது. என்ன பிரதர், என்ன தெரியாம இருக்க சான்ஸே இல்லையா உங்களுக்கு? எனக்கு உண்மையுமே தெரியாது பிரதர். உங்களுக்கு தெரியுமா அந்த www.com? www தெரியாது பிரதர், சாரி. www.com தெரியாதா? உண்மையிலே தெரியாது. நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க பிரதர்? அந்த பூமியில தான். உங்களுக்கு தெரியுமா yahoo.com? yahoo.com yahoo.com எனக்கு யாவுல பத்தி தான் தெரியும். ஏன்னா yahoo.com பிரதர், யாவு இல்ல பிரதர், யாவு இல்ல, yahoo.com yahoo.com சத்தியமா தெரியாது பிரதர். yahoo.com தெரியாதா? கூகுள் தெரியுமா உங்களுக்கு? கூகுள் போதமாவும் தெரியும், கூகுள் என்ன ஃப்ரெண்ட்? என்னடா www.com கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றோம், yahoo.com கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றோம், ரொம்ப நல்லவரா இருக்கும். கூகுள் கேட்டாலும் தெரியாதுங்கிறோம். எந்த நேரம் பைபிள் 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 இருந்துட்டு இது பூரா பைபிளாவே தான் இருக்கு. பிரதர் கொஞ்சம் வாங்க, இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியா? ஓகே, நீங்க இந்த கூகுள் போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை டைப் பண்ணி இந்த சர்ச் பட்டன் இருக்குல்ல, ஆமா, இதை நீங்க சர்ச் பட்டன் போட்டீங்க சரி, இந்த உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கும். எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் உலகத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை இதை கண்டுபிடிச்சிடலாம். வராத விஷயத்தை எப்படி பிரதர் கண்டுபிடிக்காது? வந்த விஷயம் வராத விஷயம் எல்லாத்தையும் கோகுல சர்ச் பண்ணலாம் பிரதர். அப்போ ஏமா பிரதர் இல்ல என்ன சொல்றீங்க? பாருங்க எக்ஸாம்பிள் ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இது காணாம போய் வச்சுக்கணும். ஏதாவது அப்படி இருக்கா உங்களுக்கு? எங்கட பாட்டி சின்னல காணல. நீங்க சின்னதுல பாட்டி காணாம போனாங்க, இல்ல பாட்டி சின்னதுல காணாம போனாங்க? நீங்க சின்னதுல காணாம போனாங்க. ஓகே பாருங்க. இப்போ பாருங்க ஒரு பாட்டி எப்படி கண்டுபிடிச்சு விடுறேன்னு சொல்லி. ஒரு பாட்டியோட பேரை போய் சொல்லுங்க. முனியம்மாவா? ரைட்டா. இப்போ பாருங்க இந்த கோகுல் இங்க ஓகேவா? பாத்துக்கோங்க. ஓகே. பாட்டியோட பேர் என்ன? முனியம்மாவா? ஓகே. பாருங்க இங்க முனியம்மான டைப்பை கொடுத்தாச்சு, இங்க சேர்ச்ச கொடுத்தாச்சு. பாத்தீங்களா உலகத்துல உள்ள எல்லா முனியமான பேரும் இங்க இவ்வளவு ஈஸியா இருக்குது இது. அதுதான் சொல்லுவேன். நமக்கு புரியாத விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இது வரைக்கும் உலகத்துக்கு வராத விஷயம் எல்லாம் இங்க. இப்ப பாருங்க எல்லா முனியமான பேரும் இருக்கு, முனியமான போட்டோஸ் இருக்கு. இப்ப இதுல அவங்களோட பாட்டிட்ட பேசி எதுன்னு சொல்லி நீங்க காட்டுங்க. இதுதான் அப்பா இது பாட்டி அழைச்சிட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம் பிரதர். இந்த மாதிரி தெரியாம போச்சு பிரதர் எனக்கு. இதுல வீட்டுக்குள்ள இருந்து ப்ரே பண்ணிட்டு பைபிள் வச்சுக்கணும். இது கொஞ்சம் நீங்க இப்ப வாங்க. இப்ப இது ஈஸியா இருக்கு. இப்ப பாருங்க வேற பாட்டி காணாம விட பாட்டி கண்டுபிடிச்சு பாருங்க. கொஞ்சம் அதுல 30-40 வருஷம் காணாம பாட்டி செகண்ட்ல அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்து. நல்ல விஷயம் பிரதர். என்ன ஃப்ரெண்ட் நீங்க இதெல்லாம் விட்டு போட்டு நீங்க enough அதை கொஞ்சம் வச்சுட்டு இதை கொஞ்சம் நீங்க டச் பண்ணி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில காவாசி நீங்க இருந்துட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில காவாசி நீங்க எழுந்துட்டீங்க ஃப்ரெண்ட். உங்களோட வாழ்க்கையில நீங்க காவாசி நீங்க எழுந்துட்டீங்க. காவாசி நான் எழுந்துட்டேனா? இந்த வாழ்க்கையில சரியா தானே போய்கிட்டு இருக்கிறேன் வழியில. நான் என்ன காவாசி எழுந்துட்டேன்? எழுந்துட்டேன் நான். වැටිලා තියෙන්නේ මිනිහා වැටිලා තියෙන්නේ. හලෝ යාළුවා. කොහමද? හලෝ යාළුවා. යාළුවා. මාව දන්නේ නැද්ද? මම දන්නේ නැහැ. අයියෝ. මේ ඕන එක්කෙනෙක්ගෙන් ආලා බලන්න මාව දන්නේ නැති කවුරු හරි ඉන්නවද කියලා. මම තමයි Facebook. Facebook? ඔව්. මම notebook තමයි ගන්න යාළුවා වුණා. වා Facebook ගන්න මොකද තනියම ඉන්නේ ඔය යාළුවා නැද්ද ඔයාලට කවුරු? කවුරුත් යාළුවා නැහැ. උඩාදානේ යාළුවා නැහැ කියන්නේ. මේ මන් ළඟ බලන්නකෝ මට යාළුවෝ ඉන්නවා 3000කට වැඩිය. ඕ මේ රටේ විතරක් නෙවෙයි පිට රට යාළුවෝත් ඉන්නවා. පිටරටේ? ඕ ඔයාලට නැත්තේ එහෙම කවුරු? මට ඉතින් කෙල්ලෙක්වත් නැහැ යාළුවා. හරි. ඔයා කනගාටු වෙන්න එපා. හරිද? ඔයාට මේක වත් තියාගන්න. මේ මොකක්ද? මේක තමයි Facebook කියන එක. Facebook? ඔව් මම ඔයාගේ නමට account එකක් open කරන්න. එනකොට ඔයාටත් මම වගේ ඔයාට මේ රටේ යාළුවෝ ඕනද පිට රටේ යාළුවෝ ඕනද මේ රටේ ගෑනු ළමයි ඕනද පිට රටේ ඕන කෙනෙක් ඔයාට යාළු කරගන්න පුළුවන්. අනිවාර්යෙන් විතරක් ටයිප් කරන්න ඒ ඇති යාළුවා නිකම්ම එනවා ලයින් එකට. ලයින්? අපට සිරියා. අයියෝ මොනවාදන්නේ ඔයා මේක දන්නේ නැතුව මෙච්චර කලින්දලා තියෙනවනේ. ඔයා මේක දන්නේ නැත්නම් මීට ඉස්සෙල්ලා. මම මීට ඉස්සෙල්ලා මේක ගැන දන්නේ නැහැ. අනේ බලන්නකෝ ඔයා ඇවිල්ලා ඔයාගේ ජීවිතේ ඔයා භාගයක්ම නැති කරගෙනනේ. ඕ ඕ භාගයක්ම විනාශයි ඔයාගේ ජීවිතේ. ඕ දැන්වත් ඕක දිගටම කරන්න බලන්න. තව වාර ගොඩාක් යාළුවෝ හම්බ වෙනවා ඉස්සරහට. උගේ ජීවිතේ මොකද භාගයක් නැති වෙන්නේ? භාගයක් නැති වෙන්නේ.
வாழ்க்கையில நான் எப்படி பாதியே இல்லைங்க. ஹாய் ஹாய் வா கவுண்டர். எனக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. கண்டதும் இல்லையா? இல்லை பிரதர், நான் கண்டது இல்லை. நான் யூடியூப், எனக்கு சைக்கிள் டிப் தான் பிரதர் தெரியும். காலையில் ஆக்கள் எலிமினர்ல இருந்து தூங்க போகும் வரைக்கும் என்னத்தான் பார்த்து கொண்டு இருக்காங்க. உங்களை பார்க்க பார்க்க அவங்க சலிக்காத பிரதர். அப்படி சலிக்காது பிரதர். அப்படி அது என்னதான் பிரதர் இருக்குது? அவங்க தங்கள் காலையில் எலிமினா தூங்க போகும் வரைக்கும் தங்களோட நாள் முழுக்களும் கடத்துறது என்ன கொண்டுட்டாரு? உங்களை கொண்டா? அது எப்படி? ஐயோ, நீங்க சினிமா படம் பார்க்க மாட்டீங்களா? நான் பார்த்ததே இல்லை பிரதர். அப்ப அந்த பாட்டுகள் நான் கேட்டதே இல்லை. செய்திகள் கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? டிவியே பார்க்கறது இல்லை பிரதர். அந்த ஸ்போர்ட்ஸ் இது என்ன அப்படி என்ன நீங்க இந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஹலோ, என்ன படம் இந்த படம்? இது பெட்டர் பிரதர். நிறைய இருக்கா உங்ககிட்ட? ஏராளம் இருக்குது. ஏராளமா இருக்கா? சட்டப்படிக்கு இருக்குது பிரதர். வாவ், வித்தியாசமா இருக்கு பிரதர் இந்த படம். என்ன கூட்டாங்க? உங்களோட வாழ்நாள்ல முக்காவாசி நீங்க வீணாக்கிட்டீங்க. ஒண்ணு பார்க்காம சொன்னீங்க. ஓ, வாழ்க்கையில முக்காவாசி நீங்க வீணாக்கிட்டீங்களே. முக்காவாசியை நான் வீணாக்கிட்டேன். அது எப்படி நான் முக்காவாசியை வீணாக்கலாம்? சரியான வழி. நான் முக்காவாசி அப்படி என்ன முக்காவாசி நான் எழுதுறேன்? அப்படி என்னத்தை நான் எழுதுட்டேன்? Done. Over. Still crying. Still only yeah. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவன் நீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. மன்னியும் ஆண்டவரே, உங்களை விட்டு தூரம் போய் விட்டேன் ஆண்டவரே. உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடிய நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
gone.